The device that never forgets. நினைவு மின்தடையும் மறக்காத கருவியும். Hi, this is Soumya and நினைவு மின்தடை. அதாவது நினைவு மின்தடை அப்படின்னா என்ன, இந்த நினைவு மின்தடை வந்து ஏன் அப்படின்னு பேர் வந்துச்சு, குறிப்பாக இந்த மறக்காத கருவி. இந்த மறக்காத கருவியில் இந்த நினைவு மின்தடைக்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்குது, ஒரு கருவி ஏன் மறக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கருவி வந்து மறக்காததற்கு காரணம் என்ன அப்படின்னா, அதில் வந்து நினைவு சேமிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் அதற்குள்ளே வந்து எத்தனை முறை வந்து மின்சாரம் வந்து தொடர்ச்சியாக செலுத்தப்படுகின்றது என்பது எல்லாமே நினைவில் வைத்திருக்கும். குறிப்பாக வந்து மின்சாரம் இன்று அந்த டைமில் கூட அதனால் வந்து அந்த விஷயத்தை வந்து நினைவில் வைத்திருக்க முடியும். இதை தான் வந்து மெமரிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெமரிஸ்டரோட முக்கிய வேலை என்ன அப்படின்னா, மின்சாரம் இல்லாத தருணத்தில் கூட அதில் வந்து ஏற்கனவே சேமிக்கப்பட்ட நினைவுகளை வந்து அது பாதுகாத்து வைத்திருக்கும். அதனால தான் இது நினைவு மின்தடை என்று சொல்லப்படுகின்றது. குறிப்பாக மற்ற மின்தடைக்கும் இதற்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்னா, மற்ற மின்தடை வந்து குறிப்பாக மின்சாரத்தை மட்டும்தான் வந்து தடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக இருக்கும், அந்த மின்சாரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையை பெற்றதாக இருக்கும். ஆனால் இது வந்து என்னென்னா, மின்சாரம் வந்து ஒரு முறை வந்து செலுத்தப்படுகின்றது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு குறைந்த அளவிலான மின்சாரம் வந்து செலுத்தப்படுகிறது. திடீரென்று வந்து ஒரு மின்சாரம் வந்து அதிக அளவில் வந்து பாய்ச்சப்படக்கூடிய ஒரு தருணத்தில் அதற்கேற்றார் போன்ற அந்த தன்னுடைய தன்மையை வந்து மாற்றிக்கொள்ளும். அதற்கு அடுத்து வந்து செலுத்தக்கூடிய ஒரு மின்சாரம் வந்து அதிக பாய்ச்சலோ அல்லது குறைந்த பாய்ச்சலையோ வந்து செலுத்தப்படுகின்றது என்றால் அதற்கேற்றால் போன்று இது வந்து தன்னை மாற்றி அமைத்து கொண்டு தொடர்ந்து வந்து அந்த சாதனத்தை வந்து இயக்குவதற்கு ஏதுவாக இந்த கருவி செயல்படுகின்றது. அதனால தான் இதை வந்து மெமரிஸ்டர், அதாவது மெமரி ப்ளஸ் ரெசிஸ்டர், அதனால தான் இது வந்து மெமரிஸ்டர் என்று பெயர் போனது. கிட்டத்தட்ட இது வந்து எப்படி வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, 1971 வந்து லியோன் சுவா என்ற மின்னணு பொறியாளர் இதை பற்றிய ஒரு மெமரிஸ்டர் தொடர்பான ஒரு கணித கோட்பாட்டை வந்து உருவாக்கியிருந்தார். அதை தொடர்ந்து வந்து 2008 HP லேப்ஸ் வந்து இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. இவர்கள் உருவாக்குனதுக்கு அப்புறம் வந்து உலக அளவில் வந்து இதன் மீதான ஆராய்ச்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டது. அப்படி மேற்கொள்ளப்பட்டதனுடைய விளைவு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோன்ஸ் இதெல்லாம் வந்து குறைந்த அளவிலான மின்சாரத்தை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒன்று. இந்த குறைந்த அளவிலான மின்சாரம் பயன்படுத்தக்கூடிய இந்த மொபைல் ஃபோன்ஸ், AI, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, மூளை போல் செயல்படக்கூடிய கணினிகளான நியூரோமார்பிங் கம்ப்யூட்டிங் ப்ளஸ் தானியங்கி வாகனங்கள், அதாவது ஆட்டானமஸ் வெஹிக்கல்ஸ், இதில் எல்லாமே பயன்படுத்தப்படுகிறது. IoT மற்றும் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள், மின்சாரமின்றி தரவுகளை பாதுகாக்கும் நினைவகங்கள், இந்த மாதிரி எண்ணற்ற நினைவு குறிப்பாக எந்தெந்த சாதனங்களில் வந்து நினைவு அத்தியாவசியமான ஒன்றோ இருக்கோ அதில் எல்லாமே வந்து இந்த மின்னணு கூறான நினைவு மின்தடையான மெமரிஸ்டர் பயன்படுத்தப்படுகின்றது. இது எந்த மாதிரி இயங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம ஒரு பாதை வந்து ஒரு புல்புதர் வந்து நிறைய இருக்குது, அதில் வந்து ஒரு பாதை வந்து ஒரு நபரால் உருவாக்கப்படுது அப்படின்னா, அந்த பாதை வந்து ஒரு தடவை ஏற்கனவே உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ பின்தொடர்ந்து வரக்கூடிய நபர்கள் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 100 பேர் அந்த இடத்த வந்து கடக்கக்கூடிய ஒரு தருணத்தில் அந்த பாதை தெளிவாக அமையும். அதே ஒரு 1000 பேர் வந்து கடக்கும் பட்சத்தில் அந்த பாதை வந்து உறுதியாக வந்து இந்த வழியில் ஒரு பாதை இருக்குது அப்படிங்கிறது தென்படும். இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு முறை வந்து மின்சாரம் செலுத்தப்படக்கூடிய ஒரு தன்மைக்கும் தொடர்ச்சியாக அதன் வழியே பாயக்கூடிய ஒரு மின்சாரத்தோட தன்மைக்கும் கிட்டத்தட்ட நிறைய மாடல்கள் வந்து அந்த மெமரிஸ்டர் வந்து ஏற்படுத்தி கொள்ளும். அதற்கேற்ற போன்று அது வந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மையை வந்து பெற்றிருக்கும். இதனால்தான் இந்த மெமரிஸ்டர் வந்து மின்சாரம் இல்லாத தருணத்தில் கூட அதில் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய நினைவகம் வந்து பாதுகாக்கப்படுகின்றது. அது எந்த ஒரு அழிவையும் வந்து ஏற்படுத்தி கொள்வது கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய எல்லாவற்றிலையுமே வந்து நினைவு தொடர்பான பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சாதனங்களையுமே இந்த மெமரிஸ்டரை பயன்படுத்துகின்றன. அடுத்து இது மெமரிஸ்டர் வந்து இன்னுமே வந்து சரிவர சொல்லப்போனால் இது கிட்டத்தட்ட மூளையோட வேகத்தில் இயங்குவதற்கு ஏதுவாக இப்போ ஆராய்ச்சியாளர்கள் இதனை வந்து வடிவமைத்திருக்காங்க. நாளை வந்து இந்த மெமரிஸ்டர் எப்படி கிட்டத்தட்ட ஒரு பிரெயின் ஸ்பீட்லேயே வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறத தொடர்பாகவும் நம்ம பார்ப்போம். ஏற்கனவே நம்ம மெமரிஸ்டர் பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது எரிமலையில் கூட பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஏதுவாக இந்த மெமரிஸ்டர் வந்து செயல்படக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதாவது எரிமலை லாவால கூட இந்த மெமரிஸ்டர் வந்து அழியாத தன்னம், அதாவது உருகாமல்
பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து இந்த மெமரி ஸ்டோரை வந்து வடிவமைத்திருக்காங்க. அதை பற்றிய வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலைன்னா மறக்காமல் பாருங்கள். அதாவது எரிமலை லாவாலயம் உருகாத அளவுக்கு வந்து இந்த மெமரி ஸ்டோர் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஓகே, இன்றைக்கி நம்ம மெமரி ஸ்டோர் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மெமரி ஸ்டோர் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா, தொடர்ச்சியாக வந்து அதன் வழியாக பாயக்கூடிய மின்சாரத்தை வந்து அது பற்றிய தகவல்களை வந்து சேமித்து வைக்கக்கூடிய ஒன்று தான் இந்த மெமரி ஸ்டோர். கிட்டத்தட்ட இது ஒரு நினைவகமாகவே செயல்படுகின்றது. மூளை எப்படி வந்து ஒரு நினைவகமாக இருக்கோ அந்த மாதிரி தான் மூளை எப்படியோ ஒரு நீண்ட கால நினைவகமாக காலத்திற்கேற்றால் போன்று நம்ம ஒரு விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக பழக்கப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் நம்முடைய நரம்பணுக்கள் எப்படி வந்து இந்த சினாப்சஸை வந்து வலுவடைய செய்து கிட்டத்தட்ட ஒரு நரம்பு கடத்தியல் மூலமாக ஒரு மின்வேதி சமிக்ஞைகளை எவ்வளவு வேகமாக துரிதமாக அதனால் அனுப்பி நம்மை ஒரு நுண்ணறிவுடன் செயல்படக்கூடிய ஒரு தன்மையை வந்து ஏற்படுத்தும் என்றதோ அதே போன்று தான் இது கிட்டத்தட்ட ஒரு எந்திரத்தை ஒரு சாதனத்தை வந்து ஒரு துரிதமாகவும் வேகமாகவும் நுண்ணறிவுடன் செயல்படுவதற்கு ஏதுவான ஒரு தன்மையை வந்து இந்த மெமரி ஸ்டோர் ஏற்படுத்துவதாக சொல்கின்றனர். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மெமரி ஸ்டோர் வந்து எப்படி வந்து மூளை போன்று வேகமாக இயங்கக்கூடியது, அதை எப்படி வந்து உருவாக்கியிருக்காங்க, அதை பற்றி நம்ம அடுத்த காணொலியில் விரிவாக பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்து நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்னா மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுறேங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.